ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ரிஷப லக்னத்திற்கு சனியினுடைய நட்சத்திர சார மாற்றத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மே மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 145 நாட்கள் சனி ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இது வரைக்கும் உத்திரட்டாதியில் பயணித்த சனி பகவான் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்ததே, சனி பிறந்ததே. இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் சனி புதனை போல செயல்படுவது என்பது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரமான ஆயிலியம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையை கூட சனி வாங்கி கொண்டு பலனை தருகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு குரு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு உறவுகள் மூலமாக நல்ல மதிப்பு மரியாதை, குழந்தைகள் சார்ந்த வகையில் நல்ல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கும். திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும், மங்கள காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். தெய்வீக காரியங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்லதை கொடுக்கும். இப்போ இதே ஆயில்யம் கேட்ட ரேவதியில் சனியே இருந்தது அப்படின்னு வைங்க நம்ம ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில், அப்போ சனியே வந்துட்டார் அப்படிங்கும்போது நிச்சயமாக எதிர்பார்த்த நோக்கத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். இப்போ நான் தொழிலில் இந்த ஸ்டேஜுக்கு முன்னேறணும் அப்படின்னு சில பேருக்கு, நிறைய பேருக்கு அந்த ஆர்வங்கள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், குறிக்கோள்கள் இருக்கும். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இந்த தொழிலில் இன்னென்ன மாதிரி டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி என்ன எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் வச்சுருந்தா கூட அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பு தான் இந்த 145 நாட்கள் சிறப்பாக இருக்கிறது. இப்போ செவ்வாய் கிரகம் இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருந்தது அப்படின்னு வைங்க, சகோதர வழி வகையில் நல்ல காரியங்கள், இணக்கமான சூழல்கள், இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் மற்றும் திருமண உறவில் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு திருமண பந்தங்கள் இதெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தார்னு வைங்க, இந்த சுக்கிரனுடைய தன்மைக்கும் இந்த சனி இந்த ரேவதியில் 145 நாட்கள் பண்ணும்போது நம்ம லக்னாதிபதி தான் சுக்கிரன். அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கைகளை கொடுப்பார், ஆடம்பரமான நிகழ்வுகளில் பங்கெடுக்க வைப்பார், திருமண காரியங்களில் மிக மிக மகிழ்ச்சிகரமாக செலுத்த வைப்பார். ஏற்கனவே பிரச்சனைகள், பிரிவினைகள் இருந்திருந்தால் கூட இனி வருங்காலத்தில் அதெல்லாம் நடக்காமல் சேர்க்க வச்சிருப்பார், அற்புதமாக வேலைகள் செய்வார். இப்போ சூரியன் இருந்ததுன்னு வைங்க ஆயில்யம் கேட்டை ரேவதியில் அப்படின்னா இடம் சம்பந்தப்பட்ட வகையில் வெற்றி கிடைக்கும், இடம் வாங்கிறதுக்கு ஆதாயம் கிடைக்கும், அரசியல், அரசு உத்தியோகம் இதுலேயும் நமக்கு ஒரு நல்ல செய்திகள் சேரும், நல்ல பதவி உயர்வு போன்ற அங்கீகாரங்கள் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். தந்தை வழி வர்க்கத்தில், தந்தை வழியில் இருந்த பிணக்குகள், அதாவது அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் உறவுகளில் ஏற்படும். இப்போ அதே வகையில் உங்களுக்கு ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா பெரியவங்க வீட்டில் வயசான பெரியவங்க சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு அனுசரணைகள் கிடைக்கும், நல்ல அமைப்புகள் கிடைக்கும். அது வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இப்போ ராகுன்றது பிரம்மாண்டம்னு சொல்கிறோம். இப்போ உறவுகளாகட்டும் அல்லது ஒரு லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், இதுல எல்லாம் ஒரு நல்ல அவங்க நல்லா டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு மகிழ்ச்சி தானே. ஸோ அது மாதிரியான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மாதிரி நம்ம ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் செய்கிறோம் அப்படின்னா அந்த பணிகள் மூலமாக எழுத்து ஒப்பந்தமாகட்டும், கமிஷன் வகையாகட்டும், கலைத்துறைகளாகட்டும்,
மற்றும் நம்ம வந்து ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து செஞ்சு ஒரு அவங்களுக்கு உண்டான சர்வீஸை பண்ணி அதுக்கு மூலமாக நம்ம சார்ஜஸ் வாங்கி நாம் தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சி அதனால் வரக்கூடிய வருமானங்களை இது காட்டுகிறது. ஸோ அந்த வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், ஒன்றும் செட் ஆகலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ நல்ல அற்புதமான அமைப்பு. ஏனென்றால் குரு நமக்கு சாதகமாக இருக்கிறார், புத்திர காரகனும் சாதகமாக இருக்கிறார். அதனால் புத்திர அமைப்புக்கும் இந்த 145 நாட்கள் நன்றாக இருக்கிறது. பிரிந்தவர்கள் இணைவது அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. இப்போ நமக்கு திசாபுத்தி ரீதியிலேயே என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு வந்து சனி திசை நடந்தாலும் புதன் திசை நடந்தாலும் இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் கூட இந்த பலன்களெல்லாம் நமக்கு அற்புதமாக வந்து வரும். பொதுவாகவே 11ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம். சனி புதனாக செயல்படுகிறார் அப்படின்னா தனப்பெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு அதில் நாம் என்னென்ன திட்டங்கள் போடுகிறோமோ அதில் கிடைக்கக்கூடிய வெற்றியை அவர் அடையாளம் காட்டுகிறார். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி, ஒரு சண்டை சச்சரவு அதிலிருந்து கிளியர் ஆகி அது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்துகிறது. அல்லது நமக்கு வந்து ஒரு கலைத்துறையில் ஆர்வம், அந்த கலையை வந்து கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்குறது. இந்த கலையில் ஈடுபாடு வைக்கிறதுக்கும் அந்த கலை மூலமாக நம்ம பயிற்சி மேற்கொண்டு மேன்மேலும் அதில் மெருகேற்றிக்கிறது. இப்போ புதன் அப்படின்னாலே நடிப்புன்னு எடுத்துக்கலாம். புதன் கிரகத்துக்கு நடிப்புன்றதும் இருக்குது, எழுத்து ஒப்பந்தமும் இருக்குது. இப்போ சினிமாவிலாம் எழுத்தாளர்கள் வசனகர்த்தாக்கள் எல்லாம் புதனுடைய ஆதிக்கம்தான். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, சட்டத்துறை சம்மந்தப்பட்டது மற்றும் ஜவுளித்துறையில் எடுத்துக்கிட்டால் கூட இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், நூல் வியாபாரம், இன்டீரியராக எம்ப்ராய்டரி போன்ற டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது, டிசைனிங் பண்ணுறது, இது எல்லாமே புதனுடைய வேலை தான். அதுலேயும் வந்து இந்த கார்பெண்டர் ஒர்க்கு பண்ணுறது, இந்த கார்பெண்டர் ஒர்க்கு மாதிரியே உங்களுக்கு பேட்டர்ன் டிசைனிங் அப்படின்னு இருக்கு, அது மாதிரி ரெடி பண்ணுறது. ஒரு மாதிரி பிளம்பிங் ஒர்க்கில் கூட புதன் வந்து ஒயரிங் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, இது சம்மந்தப்பட்ட வேலைகள், அனைத்து விதமான எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் கூட நல்ல வெற்றியையும் நல்ல ஈடுபாட்டையும் அதில் வந்து நாம் ட்ரைனிங் எடுத்து அதில் நல்ல அங்கீகாரத்தையும் பெற வைக்கிற வகையில் இந்த 145 நாட்கள் அமைந்து உங்களை சிறப்பிக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.